எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். அது வந்து மண்டே மார்னிங்கே இதில் 4 hours என்கல்ஃபிங் வந்துருந்து. அரௌண்ட் இந்த இது நல்லா 4 hours என்கல்ஃபிங் கேண்டில் வந்துருந்து. அப்போ இந்த கேண்டில் என்கல்ஃபிங்கை பார்த்தே சரி, அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் ப்ரைஸ் போகலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே ட்ராப்பு தான், இங்கேருந்து ஃபுல்லாகவே ட்ராப்பு. அப்போ மேபி இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் ப்ரைஸ் போகலாம் அப்படிங்கிறதுலையும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதேமாதிரி ஒரு நல்ல என்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சு. அதனாலே உடனே மண்டே மார்னிங்கே நான் உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இப்படி இதில் என்கல்ஃபிங் இருந்து நீங்கள் இதுலேருந்து ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லி. ஸ்டாப் லாஸ் வந்து எதுக்காக நான் அதுலேருந்து 200 பிப்ஸ் தள்ளி வச்சிருந்தேங்கிற காரணத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கல, நேரம் எல்லாத்துக்குமே டார்கெட் தான் அடிச்சிருக்கோம் நம்புறேன். ஏன்னா எனக்குலாம் எல்லாத்துக்கும் டார்கெட் தான் இது பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து நான் ஏன் இந்த ஜோனுக்கு கீழே வச்சிருந்தேன், காரணம் என்ன அப்படின்னா, இந்த சார்ட்டை 4 hours சார்ட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ஸ்பாட்டு. அரௌண்ட் இந்த இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ஸ்பாட்டு. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இதை ஹண்ட் பண்ண வரலாம். வந்தால் கூட மார்க்கெட்டு இப்போ இந்த 4 hours என்கல்ஃபிங் கீழே வருது அப்படின்னா 4 hours கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். 4 hours கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணோம்னா அதுமாதிரி அதில் ஸ்டாப் லாஸும் வைக்க மாட்டோம். சும்மா பை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம். அந்த இடத்துக்கு இந்த அரௌண்ட் இந்த 15.54 இந்த வேல்யூக்கு கீழே 4 hours கேண்டில் க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிற இதையே நம்ம பார்க்கணும். அது மாதிரி நான் இதுலேருந்தே ஒரு 150 பிப்ஸ் ஒரு 100 பிப்ஸ் கீழே தான் கொடுத்துருந்தேன். ஆனால் அரௌண்டு ரொம்ப பக்கத்துலேயே வந்துச்சு. ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் அடுத்த டியூஸ்டேயே நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 500 பிப்ஸ் கிடச்சிருக்கும். அதான் இந்த ரேஞ்சில் வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்பாட்டு கீழே வைக்கிறது அப்படிங்கிறது, கீழே தான் வைக்கணும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு 200 பிப்ஸ் கீழே கொடுத்துருந்தேன். ஏன்னா 200 பிப்ஸுங்கிறது சில டைமில் சிலவங்க ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. 100 பிப்ஸ் 50 பிப்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. வச்சுட்டு மார்க்கெட்டை டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. அது என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து நம்ம ஸ்டாப் லாஸை மட்டும் அடிச்சுட்டு மேலே போய் டார்கெட் அடிக்கும். அதுக்கு காரணம், பின்னாடி இருக்க காரணம் வந்து இதுதான். நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பிரச்சனை இல்லை. அப்போ எதுக்கு இப்போ நம்ம ஒரு ஜோன் செலக்ட் பண்ணுறோம், இதில் இந்த இடத்துல என்கல்ஃபிங் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஜோனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அடுத்த ஸ்பாட் மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துச்சா கூட எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருந்தேன். அதுமாதிரி எது வரைக்கும் வரங்கிறதுமே நம்ம கெஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்படி நம்ம ஒரு படிப்படியாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் தான் ட்ரேடிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைனா லாஸ்ட் வர பிகினராகவே நம்ம உட்காந்துட வேண்டியதான். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் 1% நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா அப்படி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிடணும். இப்போ மெயினாகவே இந்த இது நான் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா, இந்த இடத்துல நான் நிறைய நாள் ட்ராப் ஆகிருக்கேன். கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஒரே இதே மாதிரி தான் என்கல்ஃபிங் கேண்டில் பார்க்குறேன். இதே மாதிரி தான் ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் பார்க்க வேண்டியது. பார்த்துட்டு அதுக்கு கீழேயே ஒட்டி கொண்டு ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். இதில் என்கல்ஃபிங் வந்திருக்கு, ஆனால் இதில் ட்ரேட் எடுத்து ஒட்டியே கொண்டு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். இப்படி தான் முந்திலாம் ஸ்டாப் லாஸை வச்சு எனக்கு டார்கெட்டு போகாமல் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு டார்கெட் போகும். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமையே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு நமக்கு சீனியர்லாம் நிறைய பேர்ட்ட கேட்டு, அப்போ அவங்க நீ இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை பார்க்கலையா, அப்போ கீழே ஆர்டர் பிளாக் இருந்ததுன்னா அதுக்கு கீழே நீ வைக்கணும். லிக்விடிட்டிங்கிறது இந்த ரேஞ்ச் தான். சப்போஸ் இதுக்கு கீழே நமக்கு இதில் ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு கீழே கண்டிப்பாக வைக்கணும். அரௌண்ட் இப்போ இந்த இடத்துல நமக்கு இதில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இல்லை இதில் ஒரு எஃப்இஜி இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக ஒரு எஃப்இஜி இருக்குது. அப்போ நீ ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக இந்த எஃப்இஜிக்கு கீழேயும் வைக்கணும். அப்போ நீ இதை கனெக்ட் பண்ணி தான் நீ லார்ஜ் சைஸை போட்டுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சீனியர் என்னெல்லாம் நமக்கு சொல்லி தந்து அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் ஸ்டாப் லாஸ் அதுலேருந்து ஒரு 200 பிப்ஸ் கீழே நான் உங்களுக்கு வைக்க சொன்னது அதனால தான். அதுலேருந்து ஒரு 100 பிப்ஸ். ஆனால் கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் கிட்ட வர வந்துச்சு. ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் நேராக டார்கெட் ஹிட் ஆச்சு. அரௌண்ட் ஒரு 500 பிப்ஸ் இந்த இடத்துல பெரும்பாலும் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும். அதனால போன வீக்கில் இந்த ஸ்டாப் லாஸ் ஏன் இதுக்கு கீழே வைக்க சொன்னால், கீழே லிக்விடிட்டிக்காண்டி உங்களை நான் வைக்க சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்த மூவ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து இன்னுமே நமக்கு வந்து 4 hours ஐடியம் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலை. இன்னும் வந்து ஒரு 4 hours ஐடியம் கீழே தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மாதிரி இதில் வந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்ன இருக்கலாம். இது வந்து 4 hours மைனஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சருமே அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. பேபி மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஆனால் என்ன, இந்த இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியாவே இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியா அரௌண்ட் 4 hours ஐடியம், இந்த இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியா வந்து இன்னும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலை. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போவும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் ஹை பாசிபிள், கீழே வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. அரௌண்ட் இப்போ இந்த இடத்துலையுமே நான் இப்போ ஒரு யூடியூப்ல இந்த கம்யூனிட்டியுமே அடுத்த டே டைம் ஃப்ரேமை வச்சு உங்களுக்கு இதில் ஒரு என்ட்ரியுமே நான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி இதில் ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பேன். இது ஃபுல்லாகவே கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து ஸ்வைப் பண்ணிடுச்சு. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த பை சைட் லிக்விடிட்டிக்கு போகலாம். 4 hours மைனர் ஐடியம் கிட்ட
மார்க்கெட் போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இதுலேயுமே ஒரு கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். அதுக்காண்டி அது வந்து நான் எதுக்காக எதில் வச்சு ஆனால் நான் இன்னும் என்ட்ரி பிளேஸ் பண்ணலை. நான் எதில் என்ட்ரி பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா அரௌண்ட் இந்த ரேஞ்ச். இப்போ இதில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சால்டேட் மைனர் ஒரு கேண்டிலுக்குள்ளேயே ஒரு சின்ன கன்சால்டேட் நடந்துகிட்டு இருக்கு. மேபி மண்டே மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சு அடுத்த ஒரு 4 hours என்கல்ஃபிங் மேலே கொடுத்துருந்தோம் அப்படின்னா நான் இதுலேருந்தே பை கொடுத்துடலாம் எல்லாருமே. இதுல இருந்து நம்ம ஒரு 4 hours கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் அதை விட பையஸ் டாமினேஷன்ல இருக்கணும், புல்லிஷ் என்கல்ஃபிங் வரணும். அப்போ நம்ம இதுல இருந்து ஒரு பை சினாரியோ கொடுத்து ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனுக்கு கீழே அரௌண்ட் ஒரு கண்டிப்பாக கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸ் இந்த ஜோன் வைக்கிறது கொஞ்சம் சேஃபு. பெரும்பாலும் இல்லை அப்படின்னா இந்த இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியா அதுலேயுமே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன் நம்ம ரொம்ப தூரம் போகணும்னு கூட கட்டாயம் இல்லை. அரௌண்ட் இந்த ரீடெஸ்ட் வர அரௌண்ட் இந்த ரேஞ்சு நம்ம இதில் ட்ரேட் எடுத்தால் கூட இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் ஏரியாவுக்கு கீழே கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அது கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் இது கம்மியாக தான் வரும். டார்கெட் நம்ம ஆக்சுவல் இந்த 4 hours மைனர் ஐடியம் வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். அதாவது டேயோட கேண்டில் ஹை. அதனால இந்த டே கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து பை செல் சைட் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணியிருக்கு. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக பை சைட் லிக்விடிட்டி போகலாம் அப்படிங்கிற எல்லாமே கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதேமாரி மார்க்கெட் வந்து இன்னொன்றும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். மார்க்கெட் வந்து இங்கே வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க அரௌண்ட் இந்த இது. இப்போ எங்கே போய் க்ளோஸ் வச்சாலும் ரிட்டன் அடுத்த மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இப்போதைக்கு கரெக்டாக இருக்கிறது வந்து இது வந்து 4 hours மைனர் ஸ்ட்ரக்சர். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த பிளாக் கலர் லைன் வந்து 4 hours மைனர் ஸ்ட்ரக்சர், அதுவும் நீங்கள் மறந்துடக்கூடாது. சப்போஸ் மேலே போய் ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணுது இல்லை அதுலேருந்து ஒரு என்கல்ஃபிங் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போய் உடனே போய் ட்ரேட் எடுத்துடக்கூடாது. அது வந்து 4 hours மைனர் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுதாங்கிறதையும் பார்க்கணும். அப்படின்னா அடுத்த மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள சான்சஸும் இருக்குது. இப்போ இதுலேயே மார்க்கெட் வந்து கீழே நம்மளுக்கு ஹண்டாகவே இல்லை ஒரு என்கல்ஃபிங் கொடுக்கணும், நம்ம இதுலேருந்து பை கொடுக்க போகிறோம். பை கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இதுலேருந்து வருது இல்லை ஒரு என்கல்ஃபிங் கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு என்கல்ஃபிங் கொடுத்துட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் இங்கே போயிட்டு ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு மைனர் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த 4 hours ஐடிஎம் மார்க்கெட் எடுத்திருந்தா கூட நம்ம ரிட்டன் ஒரு மைனஸ் பிரேக் பார்த்துட்டு அதுலேருந்து ரீடெஸ்ட் பார்த்து தான் நம்ம செல்லுக்குள்ள இது ட்ரேடு பார்க்கணும். உடனே போய் அங்கே போய் செல்லுக்குள்ள இது என்கல்ஃபிங் பார்த்தோன்னா போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துலையுமே ஸ்ட்ரக்சர் பிரைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். உடனே போய் ட்ரேட் எடுத்துடக்கூடாது. மெயினாக இந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த ரெண்டுமே கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதுல. அதுமாரி மார்க்கெட் வந்து 1 hour ஸ்ட்ரக்சரும் இதுதான், மைனர் இதுவும் தான். அதுமாரி இதில் ஒரு 1 hour ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. 1 hour 4 hours இந்த ரெண்டு கொஞ்சம் மேஜர் டைம் ஃப்ரேமாக கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நல்ல இதாக கொடுக்கும், ஒரு நல்ல வின் ரேட்டு கொடுக்கும். இப்படி கூட நடக்கலாம். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுனாலே கொஞ்சம் ட்ரேடு பார்த்தா நம்ம எடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து எந்த ஸ்ட்ரக்சர் பிரேக்குமே நடக்கலாம். அது மாதிரி மார்க்கெட் மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 4 hours வந்து மார்க்கெட் வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதேமாரி மேபி அடுத்த இதில் மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணலாம். அதனால இங்கேருந்து நம்ம ஒரு நல்ல என்கல்ஃபிங் கிடச்சுன்னா இதில் நம்ம ஒரு பை சினாரி என்னோட கொடுக்கலாம். அதுமாரி மார்க்கெட் வந்து மேலே இருக்க டே கேண்டில் ஹை கிட்டத்தட்ட பை சைட் லிக்யூரிட்டி இந்த இதுக்கு போகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால நீங்கள் இதில் வந்து பைக்குள்ளது பாருங்கள், செல்லு பார்க்காதுங்க. அதேமாரி ஒன்ஸ் இது பிரேக் ஆனாலும் கூட ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 4 hours ஐடிஎம் எடுக்குது அப்படின்னா கரண்டாக நம்ம இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ், அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நம்ம இதையுமே கவனிச்சுக்கிடணும். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் இது வந்து இந்த மைனர் இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியா. அப்போ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடணும். இதையும் பிரேக் பண்ணுறாங்க, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் போகுது, இதையும் மைனர் ஸ்ட்ரக்சர் எடுத்து இதையும் பிரேக் பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கேருந்து அந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் கூட கொடுத்தவங்க கூட மேலே இப்படி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சினாரியோவும் மார்க்கெட்டில் யூரோஸ்டியில் நிறைய டைம் நடக்கும். அதனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பை சினாரியோ நீங்கள் எல்லாமே பைக்குள்ளது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே நமக்கு இதில் ஒரு நல்ல என்கல்ஃபிங் கிடச்சி அப்படின்னா இதில் இன்னொரு பை இது நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னும் நமக்குள்ள செட்டப் இன்னும் வரல. ஆனால் நான் டிஸ்கார்டில் இது கம்யூனிட்டியில் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இதுலேருந்து உங்களுக்கு பை இதுங்க கிடச்சி அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து டார்கெட் பண்ணி அந்த பை சேல் லிக்விடிட்டி டேயோட ஹை கேண்டில் வந்து பை சேல் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன என்கல்ஃபிங் கொடுக்கணும், ஸ்டாப் லாஸ் இதில் வச்சுட்டு டார்கெட்டை மேலே இந்த ரேஞ்ச் வரை நம்ம வச்சுக்கலாம். 4 hours மைனர் ஐடியம் வரை நம்ம டார்கெட் தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் என்கல்ஃபிங் பார்த்தா ட்ரேட் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதேமாரி இதில் ஒரு பெரிய எஃப்இஜியும் இருக்குது. இது 1 hour எஃப்இஜி. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இதுலேருந்து கூட மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இது ஒரு நல்ல எஃப்இஜி, 1 hour எஃப்இஜியும் இதுதான்.
அதனால மேபி கண்டிப்பாக மார்க்கெட் இதுலேருந்து கூட மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேறு என்ட்ரிஸ் உங்களுக்கு சப்போஸ் எனக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் கிடைக்கும், இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்தீங்கன்னா பை கிடைக்கும் அப்படிங்கிற என்ட்ரிஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுவேன். அதுமாரி நம்ம சொல்கிறது எல்லாமே நடக்குமான்னு கேட்டால் தெரியாது. என்னோட ப்ரெடிக்ஷன் சரி, என்னோட அனலைஸ் படி சரி நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது, ஒரு 10%நாலும் பாசிபிள் இருக்குது. அதை வச்சு நான் ட்ரேட் எடுப்பேன். அது எது உங்களோட விருப்பம் தான், நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது. நீங்களும் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை இது பண்ணலாம். இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.